அவன் தான் அடிச்சதா? விவசாயி பெற்ற கடனில் 15,000 ரூபாய் தவணை தொகை கட்ட காலதாமதமானதாக கூறி விவசாயியை பிடித்து தாக்கிய வங்கி கலெக்ஷன் ஊழியர்களை பொதுமக்கள் சுற்றி வளைத்து கேள்வி எழுப்பிய காட்சிகள்தான் இவை. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வலையப்பட்டியைச் சேர்ந்த 56 வயது விவசாயி முருகேசன் மணப்பாறையில் உள்ள ஆக்சிஸ் வங்கியில் 40,000 ரூபாய் கடனாக பெற்றிருந்தார். தான் கடனாக பெற்ற 40,000 ரூபாயில் 24 தவணைகளில் 17 தவணை செலுத்தியதாக கூறப்படுகிறது. மீதமுள்ள 7 மாத தவணை தொகையான 15,000 ரூபாய் கட்ட தாமதமானதாக கூறப்படுகின்றது. இதனால் வீடு தேடிச் சென்ற வங்கி ஊழியர்கள் அவரது மனைவி குறித்து தரக்குறைவாக பேசியதால் உங்களிடம் பணம் செலுத்த முடியாது, வங்கிக்கு நேரடியாக வருவதாக முருகேசன் தெரிவித்துள்ளார். சம்பவத்தன்று மினி பஸ்ஸில் ஏறி வங்கியில் புகார் அளிக்கச் சென்றவரை வங்கி ஊழியர்கள் இருவரும் மினி பஸ்ஸின் இடதுபுறமும் வலதுபுறமும் எஸ்கார்ட் போல பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். முருகேசன் மணப்பாறையில் உள்ள ஆக்சிஸ் வங்கிக்கு சென்றபோது அவரை தடுத்த கலெக்ஷன் ஊழியர்கள் இருவரும் அவரை மடக்கி பிடித்து கீழ்த்தளத்தில் உள்ள கார் பார்க்கிங் பகுதிக்கு இழுத்துச் சென்று சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகின்றது. அப்போது முருகேசன் கதறி அழும் சத்தத்தை கேட்ட அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் பதறியபடி ஓடிச் சென்று வங்கி ஊழியர்களிடமிருந்து முருகேசனை மீட்டுள்ளனர். அப்பா வயதுல பெரியவரை எப்படி தாக்கலாம் என்று கேட்டு அங்கிருந்தவர்கள் வங்கி கலெக்ஷன் ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த மணப்பாறை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை செய்ததுடன் தாக்குதல் நடத்திய வங்கி ஊழியரை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். தாக்கப்பட்ட விவசாயி முருகேசன் மணப்பாறை அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மனைவி குறித்து தன்னிடம் ஆபாசமாக பேசி தன்னை தாக்கியதாக அந்த விவசாயி வேதனை தெரிவித்தார். இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் 20 முதல் 22 வயது வரை உள்ள இளைஞர்கள் என்றும் 15,000 ரூபாய் கடனுக்காக கடுமையாக தாக்கி சித்திரவதை செய்ததால் வலி தாங்காமல் அழுததாகவும் அவர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட வங்கி கலெக்ஷன் ஊழியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் வெங்கடேசன். உள்ள